ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் படித்ததை செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது செக் யுவர் ஸ்ட்ரென்த், அதாவது நீங்கள் படித்ததோட உங்களோட தரத்தை நீங்களே ஆய்வு செஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் இருக்க கொஷின்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா, இல்லை இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டப்பார்வையை நிவர்த்தி செய்ய பயன்படுவது குழி ஆடி. கிட்டப்பார்வையை நிவர்த்தி செய்ய குழி ஆடி பயன்படுத்தப்படுகிறது. இதயத்திலிருந்து இரத்தத்தை வெளியே கொண்டு செல்லும் இரத்த குழாய்கள் தமனிகள். இதயத்திலிருந்து இரத்தத்தை வெளியே கொண்டு செல்லும் இரத்த குழாய்கள் தமனிகள். இரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாக தேவைப்படுவது இரும்பு சத்து. மாலுமிகளின் திசைகாட்டியில் பயன்படுவது காந்தமாக்கப்பட்ட இரும்பு. மிக பிரகாசமான கிரகம் சுக்கிரன். நிக்கோடின் என்ற விஷப்பொருள் எதில் உள்ளது அப்படின்னா புகையிலையில் உள்ளது. ஹீலியம் ஒரு உலோகமற்ற பொருள். காபி தேநீரில் உள்ள ஊக்கம் தரும் பொருள் காஃபின். கண்ணுக்குள் செல்லும் ஒளி அளவை ஒழுங்குபடுத்துவது ஐரிஷ். இடம் பெயர்தலை எத்தனை விதிகளில் நியூட்டன் தந்திருக்கிறார் அப்படின்னா 3 விதிகளில். ஸ்ட்ரெப்டோமைசினை கண்டுபிடித்தவர் வாக்ஸ்மான். திட கார்பன் டை ஆக்சைடு என்பது உலர்ந்த ஐஸ். 5 சென்டினரி என்பது 200 ஆண்டு. 5 சென்டினரினா 200 ஆண்டு. பாம்பிற்கு காணப்படாதது புற உறுப்புக்கள். ஒரு குரோஸ் என்பது 144 எண்ணிக்கை. திமிங்கிலம் ஒரு பாலூட்டி. டாலமைட் மக்னீசியத்தின் தாது பொருள். ஒளியை பரப்ப டேப்ரிகார்டரில் பயன்படுவது மேக்னெட்டிக் நாடா. இரும்பு ஆணி எதில் மிதக்கிறது அப்படின்னா பாதரசம். கொய்னா எந்த மரத்திலிருந்து எடுக்கப்படுகிறதுனா சின்கோனா மரத்திலிருந்து. காற்றில் தீப்பற்றக்கூடிய மூலிகை பொருள் வெண்பாஸ்பரம். எந்த செடி உணவை தண்டில் சேமிக்கிறது அப்படின்னா இஞ்சி. வண்ணப்படுத்தப்பட்ட பயன்படும் அமிலம் அசிட்டிக் அமிலம். பட்டு துணி எதிலிருந்து தயாரிக்கப்படுதுன்னா ககூன் அப்படிங்கிறதுலேருந்து தயாரிக்கப்படுகிறது. இரு ஐஸ் கட்டிகள் ஒன்றோடு ஒன்று அழுத்தப்படும் போது ஐஸின் உருகுநிலை அழுத்தம் மாறும்போது குறைகிறது. வீட்டில் பயன்படுத்தப்படும் எலக்ட்ரிக் சக்தியை எப்படி கணக்கிடப்பட வேண்டும் அப்படின்னா கிலோவாட் மணிக்கு. வெங்காயத்தில் உண்ணக்கூடிய பகுதி வேர். வைட்டமினை கண்டுபிடித்தவர் ஃபங்க்ஸ். உடலில் உஷ்ணம் காண கிளினிக்கல் தெர்மாமீட்டரில் கணக்கிடுவது சென்டிகிரேட். காயம் நீல நிறமாக இருக்க காரணம் காற்றின் மூலக்கூறுகள் சூரிய ஒளியை பரப்புகின்றன. நம் கண்கள் நிறங்களுக்கு மிகவும் நுட்பமாக உணவூட்டத்தக்கது சிகப்பு. ஒளியின் வேகம் மிக நீளமுடையது காற்றில். 1 லிட்டர் என்பது 1000 மில்லி லிட்டர். ஹார்ட்வேர்டு என்பது கம்ப்யூட்டருடன் தொடர்புடையது. பிசிஜி எதனை தடுக்க உதவுகிறது? காச நோய். மணலின் ரசாயன பெயர் சிலிக்கன் டை ஆக்சைடு. சோனார் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிய பயன்படுகிறது. உடல் வளர்ச்சிக்கு அதிக சக்தியை தருவது புரதம். பூச்சிகளை தின்னும் தாவரம் ட்ரோசிரா. பாலூட்டும் பிராணி எதுனா வௌவால். இசைகள் பசுமையாக இருக்க காரணம் பச்சையம். இலைகள் பச்சையாக இருக்க காரணம் பச்சையம். வயிற்றில் சுரக்கும் இரைப்பை நீரில் அடங்கியது அமிலம். வளிமன்ற தோற்றத்தை பற்றி அறிந்து கொள்ள உதவும் அறிவியலின் பிரிவு வானிலை ஆராய்ச்சி. நரம்பியலை பற்றி அறிந்து கொள்ள உதவும் அறிவியல் பிரிவு நியூராலஜி. மிக எளிதில் பற்றாத வாயு நைட்ரஜன். நிக்ரோமிலும் ஜெர்மன் வெள்ளியிலும் பொதுவாக உள்ள மூலப்பொருள் குரோமியம். மந்த வாயுக்களை கண்டுபிடித்தவர் ராம்சே. மனித உடலின் சராசரி வெப்பநிலை 36.9 டிகிரி செல்சியஸ். உடல் வெப்பநிலை எதனால் சரி செய்யப்படுகிறதுனா மூளையின் ஒரு பகுதி. வெடிமருந்தை கண்டுபிடித்தவர் நோபல். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தெரிஞ்சதா தெரியாதா அப்படின்னு கடைசி வரைக்கும் பார்த்தவங்க இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.